ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல அமேசானை யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ இந்தியா மெயினாக அமேசான் டாட் இன்னு சொல்லி இந்தியாவுக்குன்னே தனியான ஒரு டொமைன் ஒன்று வச்சு அமேசான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்மளும் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பாடத்தை மெயினாக வச்சு நம்ம சில பாடங்களை சொல்லுவோமே, ஸோ அதுலேயும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நான் என்ன டைப் ஆஃப் ஏர்னிங்கை நம்ம செய்தாங்கன்னு பார்ப்போம். வழமையாக நீங்கள் அமேசான் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள ப்ராடக்ட்டை தான் பார்ப்பீங்க. என்ன அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். பட் அப்படி இல்லாமல் வேறு ஒரு கான்செப்ட் ஒன்று அமேசானில் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு விசிட்டர்ஸ், ட்ராஃபிக் ஒன்று உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏர்னிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதில் 2 டைப் இருக்குது. நான் 2 டைப்பையும் கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி இதை நிறைய விஷயங்களை நீங்கள் இனி ஐடியா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிட்டுண்டா அப்போ ஆன்லைனில் இப்படி மணி மேக்கிங் நடக்குதுங்கிறத நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக தான் நம்ம மெயினாக சில வீடியோஸுகளை போஸ்ட் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் பார்க்குறீங்க. எனிவே நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் சரி. ஏன்னா நீங்கள் ஃபேக்கில் விழுந்துடக்கூடாது. ஓகே, நீங்கள் என்னென்னா எந்த ஒரு இன்கம் ஸ்கீமும் ஒரு எஃபர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுகள் உங்களை சும்மா இருக்க சொல்லிவிட்டு அவனுள் வேலை செஞ்சு உங்களுக்கு மணி தரப்போறானுங்கள. இது எந்த வகையில் சாத்தியப்படும்? அவங்க ஒர்க் பண்ணி உங்களுக்கும் மணி தரப்போறாங்க. அப்படி யார் செய்வாங்க? ஓகே, இன்னும் ஒரு ஆள் நீங்கள் ரிச் ஆகிறதுக்கு அப்படி இது பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் இது என்னென்னா தெளிவு இல்லாததான் விஷயம். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் ஒரு இடத்த போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அதே எஃபர்ட். ஓகே, இது ஜென்யூன் ஜாப்பா? இது ஜென்யூனான, அதாவது சொசைட்டியில் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் கொண்டு வர ஜாப். ஏன்னா ஒரு ஆளோட ஜாப் தான் அவரோட ஆட்டிடியூட்டையும் தீர்மானிக்கும். ஓமா இல்லையா? ஓகே, ஒரு கூலி வேலை செய்கிற ஆளோட ஆட்டிடியூட்டும் உங்களோட ஆட்டிடியூட்டும் வித்தியாசப்படும். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு இருந்தே மொபைல்லையே ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. அப்போ இதுக்கு எஃபர்ட் போடாமல் எப்படி? அப்போ அந்த கான்செப்டை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அந்த போடுற எஃபர்ட், அந்த லேர்னிங் தான் உங்களை சக்ஸஸுக்கு கொண்டு வருமா? ஸோ அதை ஆஃப்லைனில் செய்கிறத விட நீங்கள் ஆன்லைனில் செய்கிறீங்க. இது என்னென்னா ஃபுல் ஃப்ரீடம். அந்த கான்செப்ட் இது. அதை பேஸாக வச்சு இது பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, நான் விஷயத்த சொல்கிறேன், இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்படித்தான் ஆன்லைனில் மணி மேக்கிங் நடக்குது. ரிச் ஆகிறதுக்கு ரிச்சான எஃபர்ட் போடணும். நீங்கள் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி போடணும். அதே மாதிரி பெசிவ் இன்கம்னா நீங்கள் ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் எப்படின்னா, என்னதான் இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் செய்கிறோம். ஸோ நம்ம என்னதான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் செய்தாலும் ஒரு ஆன்லைன் பெசிவ் இன்கம் ஸ்கீமை உருவாக்காத வரைக்கும் நம்ம சக்ஸஸ் இல்லை தான். அதுக்கு என்னென்னா நமக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரணும், அதாவது ட்ராஃபிக் வரணும். நம்மோட ஒரு சோர்ஸுக்கு, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ அல்லது சோஷியல் மீடியாவோ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாலோவர்ஸ் அந்த ஃபாலோவர்ஸை நீங்கள் மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக தானே அவங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க அல்லது உங்களோட இதுக்கு சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்கள வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவும் மோனிடைஸ் பண்ணலாம், பெய்டாகவும் மோனிடைஸ் பண்ணலாம். பெய்டுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 12th ஏர்னிங் 5000 இப்படி ஒரு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் பண்ணுறாங்க. ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமாக நீங்கள் இங்கே பாருங்கள், ₹1000 ₹1700 வித்ரோ எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் மினிமம் $5 ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் வித்ரோ எடுக்கிற மாதிரி இருக்குங்கிற வெப்சைட்டுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எம்எல்கிட்ட தான் நோட்டு இல்லை நீங்கள். ஏன்னா வெப்சைட் தெரிவு செய்கிறதுல உங்களுக்கு பெரிய ஒரு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கேம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நம்மளோட கிளாஸில் ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் A to Z கைட், நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. கிளாஸ் ஜாயின் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து ஒர்க் பண்ணுறது, அதை ஏர்ன் பண்ணுறது, அதை ஹெல்த்கேராக இருக்கிற எல்லா கைடன்ஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் ஒர்க் எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். ஒர்க் பண்ணுற, பை செல் பண்ணுற, ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்காது. பாருங்கள், நாங்கள் ஒரு 15 மில்லியனுக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 50 மில்லியன்ஸ்னால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேலே போயிட்டு நாங்கள் இதை அப்டேட் பண்ணுவோம். எங்களோட ஃபெப்ரவரி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதோட நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி 1000+ மெம்பர்ஸ், 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் அண்ட்
டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷன் குயிக்காக ரீச் ஆக்குறது. இந்த நீங்கள் சும்மா இருந்துட்டு உங்களுக்கு வேலை தர்றது, வேலை குறையடிக்கணும், ஏர்னிங் குறையடிக்கணும். இந்த விளையாட்டெல்லாம் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஒன்றும் உருவாக்கணும் அப்படிங்கிறாக்கள் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜாயின் பண்ணவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். இதில் என்னென்னு ஒரு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் ஏர்னிங்கை எப்படி பார்க்கணும்னு ஒரு சொன்னால், இதில் ஒரு பர்சன் வந்து ஏர்ன் பண்ணுறாரு ஸ்ரீலங்காவில். இப்போ இவர் ஏர்ன் பண்ணுறதை வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் லைஃப் டைமுக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் இல்லாமல் விட்டா, இங்கே வந்து இவர் ஏர்ன் பண்ணாமல் விட்டா, இது இப்போ ஒரு $264 வைங்களேன். சரி, நான் லிஸ்ட்டை காட்டுறேன். ஓகே. இதில பாருங்க, இவர் வந்து ஒரு $3000 ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா, $3500 இவர் இப்போ கூடுதலா ஏர்ன் பண்ணியிருப்பாரு. ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா, ஒரு $10,00,000 வைங்களேன். ஸோ, இவர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லாம, அதாவது இந்த ஆன்லைன்ல மணி மேக்கிங் இல்லாம, இவர் லைஃப்ல இந்த $10,00,000 தேவையை எப்படி பூர்த்தி அது எவ்வளோ காலம்னாலும் எமக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஒண்ணு உருவாக்கி தரும். அதே மாரி இவரு இதுக்கு பிறகும் வந்து ஏர்ன் பண்ணுவாரு. இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட்டும் ப்ரீமியம் குரூப்பில் 10. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ரூஃப்களை 10,000 15,000 60,000 70,000 வரும் ஒரு வெப்சைட்டில் மட்டும். அப்போ நம்ம ஏன் அந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் படிப்பிக்காமல் 10 15 வெப்சைட்டுகள் நம்ம இது பண்ணுறோம், 5 10 வெப்சைட் இது பண்ணுறேன் என்னன்னா, அதோட ரியாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, என்ன நடக்கும் என்னங்கிறது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம அப்படி இது பண்ணுறோமா. ஸோ தயவு செய்து இந்த ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணணும், இது எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஒன்றா உருவாக்கணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் இது பண்ணுறீங்களோ கட்டாயம் நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ட்ரை பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே, பேசிக்லேருந்து எங்களோட கைடன்ஸை நீங்கள் ஒரு வகையில் இது பண்ணால் சரி. ஓகே, இந்த குரூப்பில் எக்ஸஸை வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில் தரும்போது நீங்கள் கால் பண்ணுறதோடய எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது நல்லது. நான் உங்களை பேசிக்கொள்கிறதுக்கு. அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி செக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். டிக்டாக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அதை கிளியர் பண்ணுவோம். த்ரெட்ஸ் இருக்குது, அதே மாதிரி குவாரா இருக்குது, லிங்க்டின் இருக்குது, டெய்லி மோஷன் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்து கொள்ளலாம், செக் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரூஃப்களை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கொள்ளலாம், சோஷியல் மீடியாஸில் செக் பண்ணலைன்னாலும். அதே போல் வந்து இங்கே வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸில் வந்து எங்களோட இது த்ரூ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது வரும், வீடியோஸ் வரும். அதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் ட்ரஸ்டபுளுக்கு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம கன்செப்ட்டுக்கு வருவோம். முதலாவது நான் உங்களுக்கு அந்த கன்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் நான் அமேசானில் இருக்கிற 2 ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதில் இருக்கிற நான் ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். முதலாவது அமேசானில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அமேசான் பேபி ரெஜிஸ்ட்ரி, அதே மாதிரி அமேசான் வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதில் கன்செப்ட் என்னன்னு சொன்னால், எமக்கு வந்து ஃப்யூச்சரில் இது ரெண்டுமே ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஏன்னா ரெண்டும் கன்ஃபார்மாக நடக்க போகிறது. நீங்கள் ரெண்டையுமே கன்ஃபார்மாக சொல்லலாம். ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் இன்றைக்கே மேரேஜ், அதே மாதிரி பேபி இதாகி இன்றைக்கே வந்து அதுக்குரிய ரிசல்ட்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதில் மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த பொருள், அந்த அதுக்கு தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ இந்த ஃபாரினர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃப்யூச்சருக்கு தேவையான பொருளை வந்து இப்பயே இதில் பேபிக்குண்டா பேபி ரெஜிஸ்ட்ரி, வெட்டிங்க்குண்டா வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டு இதில் இந்த ப்ரொடக்டை வந்து அட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு எப்போ நடக்க போகுது, இதில் ஒரு ஆஃபரும் தருவாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி அந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் 180 டேஸுக்குள்ளே ரிட்டர்னும் பண்ணலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கும் செய்வாங்க.
அதனால நீங்க எந்த ஒரு இதுவும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்க என்னன்னா, இப்ப இன்னைக்கு கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு 1 மந்த்ல வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய ப்ராடக்ட்ட வந்து நீங்க இப்பவே என்ன செய்ற, இங்க ஆட் பண்ற. அதே மாரி இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு பேபி போர்ன் ஆக போகுதுன்னா, அதுக்குரிய ப்ராடக்ட், அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ட வந்து நீங்க இப்பவே ஆட் பண்ற. என்ன, ஒரு வேளை அந்த டைம்ல உங்கள்ட்ட மணி இல்லாம இருக்கும், அல்லது அந்த டைம்ல கடும் பிஸியா இருப்பீங்க. அப்படி இல்லன்னா, அதுக்கு தேவையான இது பண்ணுவீங்க. ஓகே. சில சில கன்செப்ட்ட நீங்க சில சில இதுக்கு ரிலிஜியன்ஸுக்கு இதாகும். ஸோ நான் என்னன்னா, பொதுவா சொல்றேன். அ இப்ப இஸ்லாமிக்ல சில கன்செப்ட்ல இப்படி இது பண்ண மாட்டாங்க. பட் நான் எப்படி இந்த 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 இது எப்படி இயங்குதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே. ரைட். அப்ப இத என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ப்ராடக்ட்டே போய் அ இது பண்ணி வைப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணி வைப்பாங்க. என்னன்னா, சில பொருட்கள் மறந்துரும். அதே மாரி தேவையான பொருட்கள நீங்க இப்ப இருந்தே ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல இதாகும். அதே மாரி எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. இப்ப நீங்க அந்த இடத்துல தான் அந்த பொருள தேடுறேன்டா, ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லாம இருக்கு. அது எங்க இருக்குன்னு தேடுவீங்க. நீங்க பிசிக்கலா யோசிச்சு பாருங்க. ஸோ அது இல்லாம இங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு ஆப்ஷன் தராங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இதுல கிரியேட் குடுத்து எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்ல. ஃப்ரீயா நீங்க கிரியேட் பண்ணி எடுக்கிறதா 2 ரெஜிஸ்ட்ரியும். ஆ இதிலே அ எ உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு, இத ஒரு ஸ்டோர் மாதிரி நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இது யாரும் செய்து கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. ம். இதான் கான்செப்ட். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, உங்களோட விசிட்டர்ஸ வந்து இத கிரியேட் பண்ண வைக்க போறோம். ஓகே. உங்களோட விசிட்டர்ஸ இப்படி நான் மோனிடைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எப்படி பே பண்றாங்க அப்படின்னு இதில வந்து நீங்க Googleல போயிட்டு அமேசான் அஃபிலியேட் கமிஷன் லிஸ்ட்டுன்னு போட்டீங்கன்னு சொன்னா, இந்த லிஸ்ட் வரும். இதில ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் இப்ப அமேசான் கேம்ஸ், லக்ஸரி ப்ராடக்ட் இப்ப இதெல்லாம் நீங்க இது வந்து ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ்ல கமிஷன் வரும்னு சொல்லிருப்பான். அப்படியே பணிய வந்தீங்கன்னா, ஸ்பெஷல் கமிஷன் இன்கம்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில பவுண்டரி ஈவென்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அமேசான் பிரைம் வீடியோ ஃப்ரீ ட்ரையல். நான் சொல்றேன் பவுண்டரி டீட்டெயில்ஸா இது இந்த 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 டீட்டெயில்ஸ தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, அவங்கள மோனிடைஸ் பண்ண போறீங்க. அப்போ உங்களோட விசிட்டர்ஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த லிங்க குடுத்து, அவங்க வந்து இந்த ஃப்ரீ ட்ரையல லாகின் பண்ணாங்கன்னா, அக்சஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு $2 ஒரு அக்சஸ்ஸுக்கு $2 கிடைக்கும். ஓகே. அதே மாரி பிரைம் வீடியோ சேனல். ஸோ அதுக்கும் $2.5. அதே மாரி அமேசான் பேபி ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த அமேசான் பேபி ரெஜிஸ்ட்ரிய வந்து யாரும் சைன் அப் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு $3 கிடைக்கும். ஸோ இதில சில இது இருக்குது. நீங்க அசோசியேட்டா இருக்கிறவங்களுக்கு சில சில கிரைட்டீரியா இருக்குது. பட் அவங்க என்ன செய்யணும், எலிஜிபிள் கஸ்டமர் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதில ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. பாருங்க ஹோம் பேஜ் அட் அட்லீஸ்ட் 1 ஐட்டம். சும்மா ஆட் பண்றதாம். பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. சும்மா ஆட் பண்ணாலே போதும். இதில சொல்றாங்க பாருங்க. பாருங்க சக்சஸ்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் அன் அடிஷனல் ஆஃப் ஒன் ஓகே. அதே மாதிரி ட்ராப் டெக்ஸ்ட் அலர்ட்ஸ், அதே மாரி அமேசான் பிசினஸ், அமேசான் ஹோம் சர்வீஸ், அமேசான் மியூசிக் அன்லிமிட்டெட் ஃப்ரீ ட்ரையல். அப்போ உங்களோட விசிட்டர்ஸ வந்து இது அவங்க பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரையல அவங்க அக்சஸ் பண்ணாலே உங்களுக்கு $3 வந்துரும். அதே மாரி அமேசான் மியூசிக் பெய்ட் மெம்பர்ஷிப், அமேசான் பிரைம், அ அ அதே மாரி அமேசான் பிரைம் மியூசிக், இந்த அமேசான் வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதுக்கும் வந்து நீங்க $3 அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு $3. அப்போ ஒரு பெர்சன நீங்க ஒரு நாளைக்கு சைன் அப் பண்ண வச்சாலே போதும். ஒண்ணுமில்ல, நீங்க வீடியோ கிரியேட் பண்ணது. ஏன்னா எவ்வளோ சோசியல் மீடியாஸ் இருக்குது. கன்டென்ட் கிரியேட் பண்றது. எப்படி நான் சொன்ன விஷயத்த, அதாவது அமேசான்ல இப்படி ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்குது. இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி நீங்க சும்மா ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லன்னு சொல்லி அவங்களுக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்கள சைன் அப் பண்ண வச்சா சரி. 1 வீடியோ, 2 வீடியோ, ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 5, 10, 20 வியூஸ் போகக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு 1000 வியூஸ் உங்களோட சோசியல் மீடியா போத்துரும். இப்ப YouTube இருக்குது, TikTok இருக்குது. அதே மாதிரி டெய்லி மோஷன் இருக்குது. இப்படியான சோசியல் மீடியாக்கள் ஊடாக நீங்க வீடியோஸ போட்டு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்கன்னா, அதுல ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஆ ₹1000 வந்துரும். அதே மாரி ஓடிபிலும் வந்து நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும். ஓடிபில்ல வந்து நீங்க எதுவுமே தேவையில்ல. என்ன சொல்றான், பவுண்டரி எலிஜிபிள் பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் அமேசான் இன்க்ளூடிங் பர்ச்சேஸ் மேட் யூசிங் ஓடிபில் மெம்பர்ஷிப் கிரெடிட்ஸ் பட் எக்ஸ்க்ளூடிங் பர்ச்சேஸ் ஆஃப் ஃப்ரீ. நீங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன, $0.5 வந்துரும். பட் அந்த ஃப்ரீ ட்ரையல நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா $5. ஓகே.
ஓடிபிள் ப்ளஸ் ஃப்ரீ ட்ரையலுக்கே வந்து இங்கே வந்து $5. ஸோ இது என்னென்னா நம்ம என்ன மற்ற இதுலாம் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ ஒன்று வருது. பட் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே சரி. குவாலிஃபைட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நிறைய பவுண்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களோட என்ன கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரியில் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா யூசர்ஸை வந்து இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி நீங்கள் என்னன்னா அந்த ப்ராடக்ட் சேலுக்கு மேலே இருக்குது அந்த கமிஷன் ரேஷியோ படி நீங்கள் உங்களோட கமிஷனை இது பண்ணலாம். உங்களுக்கு விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள். வீடியோ யூடியூப் சேனல் இருக்குன்னா இப்படி ஒரு வீடியோ வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் ஓனான பேஜஸ் இருக்குன்னா இப்படி ஒரு போஸ்ட் வீடியோஸை ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2-3 வீடியோ இது சம்மந்தமாக நீங்கள் பேசி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த விசிட்டர் ஏதோ ஒரு வகையில் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு புதுமையாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்குது. ஓகே, இப்போ இந்தியன்லாம் நீங்கள் கவர் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது சில ஆட்களுக்கு யூஸ் ஆகும். சில ஆட்கள் பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு கமிஷன் கூட வரும். அதோட கமிஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன், ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு ஒரு கமிஷனாக வந்து சேரும். ஓகே, ஸோ இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது என்னென்னா நீங்கள் டைரெக்டாகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் அமேசானில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லி இருக்குது. அதாவது அமேசான் இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. இது என்னென்னா உங்களோட கண்டென்ட்டை ஃபுல்லாக இது வந்து மோனிடைஸ் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியாவை ஃபுல்லாக மோனிடைஸ் பண்ணி தரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை மோனிடைஸ் பண்ண போனீங்களோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமு, சொப்பபிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க, இன்ஃப்ளூயன்சர்னா தெரியும் தானே. இப்போ அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அப்படி தான். அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாஸில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லது வந்து உங்கள்கிட்ட நல்ல ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல ட்ராஃபிக் வருதுன்னா இதை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை கொடுத்து உங்களோட சோஷியல் மீடியாவை கொடுத்து இதை இது பண்ணிக்கொள்ளலாம். இதை கொஞ்சம் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இன்றைக்கி இன்டெப்த்தாக தெரியல. அதே மாதிரி இன்டெப்த்தாக போகிற அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எந்த கண்ட்ரோலில் இல்லை. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அமேசானை வச்சு ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் போடுவோம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, மெயினாக நீங்கள் இந்த கன்செப்டை விளையும் கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இந்த கன்செப்டில் நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்கன்னு ஆரம்பத்தில் இப்போ உருவாகிற நீங்கள் இந்த இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்கிறது அதை நோக்கியும் நீங்கள் உருவாகலாமா? உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதுதான் விஷயம். உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுமோ இப்போ நீங்கள் ஒரு தரம் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸை நீங்கள் நான் அதாவது இப்போ இது சம்மந்தமான ஒரு கண்டென்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். க்ரியேட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக வியூஸ் போக போக ஏர்னிங்ஸ் போக போக நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒன்று உருவாக்குங்க. அடுத்து அமேசான் அஃபிலியேட்டில் ஜாயின் பண்ணுற ஒரு பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. இதில் போயிட்டு நீங்கள் இதில் சைன் அப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களோட ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து இது பண்ணிக்கொள்ளுங்க. ரியலான இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ ஜென்யூனாக இந்த ஒர்க்கை பண்ணுங்களா, அன்ஜென்யூனாக செஞ்சீங்கன்னா உங்களை ப்ளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும், கிளாஸில் இருந்து ஒர்க் பண்ணணும். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணணுங்கிறவங்களுக்கு நாங்கள் செய்கிற இந்த கிளாஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று தேவைதானே இப்போ நம்ம சொல்கிறோம். நாங்கள் வந்து மொனிடைஸ் பண்ண போகிறோம் ஆக்களை அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று தேவைன்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த வெப்சைட்டுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உருவாக்கலாம். சார் என்ன நீங்கள் இங்கே நாங்கள் கிளாஸுக்கும் ஃபீஸ் தானே பே பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் அதை வாங்கிக்கலாமுன்னா நோ. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கிளாஸுக்கு பே பண்ணி நீங்கள் இங்கே வருமான வழி ஒன்று உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே என்ன செய்யலாம். இது வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், ஏர்னிங் சோர்ஸாக அமையும். அப்போ ஹொஸ்டிங்கோ அல்லது டொமைனோ வந்து 1 மாதத்தோட 1 வருஷத்தோட முடிகிறதில்ல. கண்டினியூஸாக என்ன செய்யும், நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அப்போ அதை நீங்கள் இதிலிருந்து செலவு செய்து கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி வேறு தேவைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அதுக்காகத்தான் இந்த 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 இப்படி ஒரு ஆப்ஷனை நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்களே இப்போ ஒரு வெப்சைட்னா இங்கே நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருவீங்க.
வெப்சைட்னா என்ன? அந்த வெப்சைட்ல கன்டென்ட் என்ன? அந்த வெப்சைட் எப்படி என்ன ஏர்ன் பண்ணுது? அப்படியான சில விஷயங்கள நீங்க ஆன்லைன்ல என்ன செய்வீங்க? படிச்சிருவீங்க. அதே மாரி சில ஆட்கள் பயப்படுறாங்க. ஆன்லைன் மணி மேக்கிங்குக்குள்ள. அப்படி இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேட்ஜே உங்களுக்கு இது தாரத்தால, நீங்க பெரிய ஒரு ரிஸ்க்ல இல்லாம வொர்க் பண்ற மாரி இருக்கும்.